ஓம் நமச்சிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாசாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு மேஷராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல இந்த பிரபஞ்சத்துல நம்ம பிறப்பினுடைய கர்மா என்ன, இந்த ஜென்மத்துல நம்ம ராசிக்குரிய லக்னத்துக்குரிய நட்சத்திரத்துக்குரிய தெய்வம், கோவில், மந்திரம், அதற்குரிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கறத பத்திலாம் மிக தெளிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுவும் ஒரு பாட்டா இல்ல, 2 பாட்டா. ஏன்னா இது கோச்சார அடிப்படையில ஒரு மாசத்துக்கு 2 மாசத்துக்கு 1 வருஷத்துக்கு சொல்லக்கூடிய பலன்கள் இல்ல, ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில நாம பிறப்பிலிருந்து கடைசி காலம் வரைக்கும் நம்ம வாழ்க்கையில இந்த ஜென்மத்துல வாங்கி வந்த வரம் என்ன அப்படிங்கறத பத்தி தான் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதனால 2 பாட்டா உருவாக்கி இருக்கிறோம். எப்ப வேணாலும் பார்க்கலாம். இந்த சேனல்ல இந்த வீடியோ அவைலபிளா இருக்கும். உங்கள் நேரத்துக்கு ஏற்றது மாதிரி முழுசா பாருங்க, அதுதான் முக்கியம். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுத்தும் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி உங்க கூட இந்த விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். இது ஒரு விளம்பரம் தான். இங்க நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ பொருட்கள் கடையில வாங்குறோம். அது கலப்படம் இல்லாம தரத்தோட நியாயமான விலையில இருக்கா அப்படின்னா அது சந்தேகம் தான். ஆனா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, 9043688626. குட் பேபி. பல விதமான பூஜை பொருட்கள் இருக்கு. பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி, அகர்பத்தி, அதுபோல பஞ்சதீப எண்ணெய். இவங்க செக்குல ஆட்டின எண்ணெய்களை வச்சு தீப எண்ணெய் பயன்படுத்திட்டு இருக்காங்க. பச்சரிசி மாவால கோலம் கட்டி கோலம் போடுற, நம்மளாம் அரைச்சி கோலம் போடுவோம். 9 விதமான பூஜை பொருட்களை கலந்து பச்சரிசியால கோலமாவு கட்டி, கோலமாவு பவுடரு, இவங்க இயற்கையான தானியங்களை வச்சு பல விதமான லட்டு செஞ்சு கொடுக்குறாங்க. இப்படி பல பூஜை பொருட்கள் இவங்கள்ட்ட இருக்கு. கடவுள் தானே அப்படின்னு கலப்படமான பொருளை நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது அதற்கான முழு பலனை நம்ம அனுபவிக்க முடியாது. கண்டிப்பா கலப்படம் இல்லாத பொருளா இருக்கணும். கலப்படம் இல்லாம தரத்தோட பாரம்பரியமான முறையில செய்யப்பட்ட புதுமையான பூஜை பொருட்களும், அதுபோல பாரம்பரியமான முறையில் தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களும் இவங்க செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் இவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி இந்த பொருளை வாங்கி பயன்படுத்தி பாருங்க. கண்டிப்பா உங்களை திருப்திப்படுத்தும். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீளமா தான் இருக்கும். அதனால தான் 2 பார்ட்டா உருவாக்கி இருக்கிறோம். நிறைய பேர் சொல்றீங்க உங்கள் ராசிக்குரிய நட்சத்திரத்துக்குரிய லக்னத்துக்குரிய சம்பந்தம் இல்லாத விஷயத்த பேசுறதா நினைக்கலாம். நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொல்றீங்க. ஆனா இது மாதிரியான ஆன்மீக சிந்தனைகள், ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை இப்ப நாம தெரிஞ்சுக்கல அப்படின்னா இனி எப்ப தெரிஞ்சுக்க போறோம்? இதெல்லாம் நம்மளுடைய பள்ளி பருவத்திலேயே, பள்ளி காலகட்டத்திலேயே மொழி, கணிதம், வரலாறு, அறிவியல், இதோட இந்த ஆன்மீக சிந்தனையை நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா கல்வியில ஜெயிக்க முடியாதவங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு பெரிய உதவியா இருந்திருக்கும். இது மாதிரியான சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கை நெறிமுறைகளை ஆன்மீகத்தால மட்டும்தான் சொல்ல முடியும். அதை தவிர்த்துட்டு வாழ்க்கையினுடைய நெறிமுறைகளை நம்ம எப்பொழுதுமே சொல்லவே முடியாது. அதுதான் என்னுடைய ஆணித்தரமான கருத்து. மனுஷங்களை நல்வழிப்படுத்தும் ஒரு அற்புதமான சிந்தனைகள் நிறைந்த இந்த ஆன்மீக உலகத்துல நாம இருந்தா மட்டும்தான், நம்ம கலந்துகிட்டா மட்டும்தான் நம்மளால இந்த பிறவியையே ஒரு அர்த்தமுள்ளதா மாற்ற முடியும். இதெல்லாம் சின்ன வயசுலயே நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஆனா மிஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்மளுடைய ஆட்சியாளர்கள், நம்மளுடைய சிஸ்டம் அப்படி. இப்ப இதை நம்ம தெரிஞ்சுக்கல அப்படின்னா இப்ப வாழ்க்கையில தோத்தவங்கெல்லாம் எப்படி ஜெயிக்கிறது? அவங்களுக்கு ஏதோ ஒன்று இந்த உலகத்துல நடந்துகிட்டு இருக்கு, ஏதோ ஒரு அதிசயம் நடக்குது, ஏதோ ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு தெரியும். ஆனா அது என்ன, அது எப்படி செயல்படுது, அதை எப்படி நம்ம வாழ்க்கையோட கலக்கிறது அப்படிங்கிறதான் இங்க முக்கியம். அது நிறைய பேத்துக்கு இங்க தெரியாது. அதனால தான் இந்த வீடியோ கொஞ்சம் நீளமா இருந்தாலும் உங்கள் ராசி, நட்சத்திரம், லக்னம், வாங்கி வந்த கர்மா என்ன அப்படிங்கிறத பத்தி தெளிவா 2 வீடியோவா சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ நீளமா இருந்தாலும், நீளமா இருக்குன்னு 100 பேர் சொன்னாலும், ஒருத்தர், ஒரு சப்ஸ்கிரைபர் அறிவியலோட, பகுத்தறிவோட, இந்த ஆன்மீக சிந்தனையை வளர்த்துக்கிட்டு நேர்மையான உழைப்போட வெற்றி பெற்றாங்க அப்படின்னா நான் ஜெயிச்சிருப்பேன், என்னுடைய வீடியோக்கள் ஜெயிச்சிருக்கும். அதனாலதான் மிக தெளிவா ஜாதகத்தோட நம்முடைய வாழ்க்கை நெறிமுறைகளை பத்தி நம்ம தெளிவா பேசுறது. சரி, உங்க ராசி வாங்கி வந்த இந்த பிறவியின் கர்மா என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கர்மா நம்ம வாழ்க்கையில எப்படி செயல்படுது கொஞ்சம் பார்த்துடலாம். கர்மா அப்படிங்கிறது நம்முடைய செயல்களுடைய விளைவுகளே. அதுதான் மறுபிறப்பை தீர்மானிக்குது, மறுஜென்மத்தை தீர்மானிக்குது. கர்மா அப்படின்னா செயல்களுடைய விளைவு. இதை தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வினைப்பயன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருப்போம். நம்முடைய செயல்கள் நம்முடைய கடமைகளுக்கு ஏற்ப இருந்தால் கர்மா நேர்மறையா இருக்கும். நம்முடைய செயல்கள் கடமைகளை தவிர்த்துட்டு சட்டத்துக்கு புறம்பா, நீதிக்கு புறம்பா பாவத்தை சம்பாதிக்கும் போது கர்மா எதிர்மறையா செயல்பட ஆரம்பிக்கும். இந்த கர்மா அப்படின்னா ஆன்மாவோட இணைஞ்சு செயல்படுறது. மரணத்துக்கு பிறகு ஒருத்தருடைய வாழ்க்கை, அடுத்த வாழ்க்கை என்னவாக இருக்கும் தீர்மானிக்கிறது கர்மா. கர்மாவை நம்பணும். சரி, இந்த கர்மா அப்படின்னு இப்ப அடிக்கடி நம்ம கேள்விப்படுறோம். போன பிறவியில செஞ்ச பாவத்துக்கு தான் இந்த பிறவியில கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னதுனால
இப்போ பிரச்சனை நிறைய போயிட்டு இருக்கு. அப்படி ஒரு ஆன்மீகவாதி சொன்னதுனால அது உண்மையா அப்படின்னா 100% உண்மை. இதை எப்படி நம்புறது அப்படின்னா, முதல்ல மறுஜென்மம் உண்டா, மறுபிறவி உண்டா, அதை நம்ம நம்பணும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை உண்மை அப்படின்னு நம்பணும். அப்போ அது உண்மையா நிரூபிக்கப்பட்டிருக்கா அப்படின்னா, இன்னைக்கு பல ஆராய்ச்சியாளர்கள் இந்த மறுபிறப்பை பற்றி, மறுஜென்மத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது மூட நம்பிக்கை அப்படின்னா ஆராய்ச்சி பண்ணியிருக்க மாட்டாங்க, அதை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் அதில் ஏதோ ஒரு உண்மை இருக்குது அப்படின்னு அவங்களும் உணர்ந்திருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணி புத்தகம்லாம் வெளியிட்டிருக்காங்க வெளிநாட்டில். நம்ம நாட்டிலே நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அதை பற்றி பேசினா அந்த வீடியோ இன்னும் நீளமாக போகும். அதனால் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம தெளிவாக கர்மா, மறுஜென்மம் உண்டு அப்படிங்கிறத பற்றி நிரூபிக்கிற அளவுக்கு நிறைய பேச போகிறோம். இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள், சித்தர்கள், ஞானிகள், மகான்கள் சொல்லியிருக்காங்க. முன்னோர்களை நம்புகிறோம் அப்படின்னு சொல்கிற ஆன்மீகவாதிகள் இன்னைக்கு இது மாதிரியான நம்பிக்கைகளை மூட நம்பிக்கை அப்படிங்கிறாங்க. ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும், ஆன்மீகத்தின் குழந்தை தான் அறிவியல். பல்லாயிரம் வருஷமா தவம் இருந்து ஆன்மீகம் பெற்ற குழந்தை அறிவியல். ஏன்னா என்னைக்குமே பெற்றவங்களை முட்டாளா நினைக்கிறது பிள்ளைகளுடைய மனசு. அப்படித்தான் ஆன்மீகத்தை மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்ற கூட்டம் அறிவியல் கூட்டம். ஆனா இரண்டுமே ஒரே வர்க்கம். இதை எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு தெரியல. தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 14 அடி பாயும் அப்படிங்கிறது ஒரு பழமொழி உண்டு. ஆன்மீகத்தை விட அறிவியல் இன்னைக்கு பல சாதனை படைச்சிட்டு இருக்கிறத நினைச்சு நம்ம பெருமைப்படுறோம். ஆனா அதுக்கு அடிப்படை எது? ஆன்மீகம். அன்னைக்கு நம்முடைய முன்னோர்கள் 5000 10,000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சதை இன்னைக்கு அதை அறிவியல் மூலயமா கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், அதை நிரூபிச்சுக்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். எப்படி பார்த்தாலும் ஆன்மீகத்தின் குழந்தை தான் அறிவியல். இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அறிவியல் வேற, ஆன்மீகம் வேற அப்படின்னு பேச மாட்டீங்க. ரெண்டுமே ஒரே குடும்பம். ரெண்டையுமே அழகா ஒத்துக்கிட்டு நாமளும் நம்முடைய குழந்தைகளையும் நன்னறியோட ஆன்மீகத்திலையும் அறிவியலையும் சிறந்தவங்களா வளர்க்கறது இன்றைய காலகட்டத்தின் தேவை. அன்பு முக்கியம், அறிவு முக்கியம். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். முன்ஜென்மம் கர்மா அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா, நம்முடைய ஜாதகத்துல கவனிச்சிங்க அப்படின்னா எந்த திசையில போன ஜென்மத்தில் இறந்தமோ அதுதான் இந்த ஜென்மத்தில் நம்முடைய நட்சத்திரமாக இருக்கும். அந்த இறந்த திசையில தான் இப்போ நம்ம பிறந்திருப்போம். இந்த ஜென்மத்தில் கடந்த ஜென்மத்தில் எந்த புத்தியில இறந்தமோ அதனுடைய இருப்பு புத்தி தான் இந்த ஜென்மத்தில் இருக்கும். அதாவது அந்த புத்தியினுடைய பேலன்ஸ் திசையாக இங்கே எழுதியிருப்போம். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கர்மா, மறுபிறவி, மறுஜென்மம் இதெல்லாம் முழுசாக நம்புவீங்க. இது ஆன்மீகவாதிகளால் தான் இதை உணர முடியும். இது அன்னைக்கே எப்போ பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி முன்னோர்கள், சித்தர்கள், ஞானிகள் அவர்களுடைய தவத்தின் மூலியமாக, ஞானத்தின் மூலியமாக இந்த பிரபஞ்சத்தில் ஊடுருவி, நல்லா கவனிச்சிங்க, பிரபஞ்சத்தில் ஊடுருவி இந்த ஞானத்தை பெற்றிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஞானம் அது! ரொம்பவே அலட்சியமாக இன்னைக்கு மூட நம்பிக்கை அப்படின்னு பேசுகிறாங்க, நம்மளாம் நினைக்கிறோம். ஆனால் அவர்கள் சொன்ன அந்த 9 கிரகங்கள் இன்னைக்கு நிரூபிச்சிருக்காங்க அறிவியல் மூலயமா. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? ஒரு 150 200 வருஷத்துக்குள்ளார. எவ்வளோ பெரிய அதிசயம்! எந்த ஒரு அறிவியல் சாதனங்களுமே இல்லாமல், ஒரு தொலைநோக்கி, ஒரு ராக்கெட், விமானம் எதுவுமே இல்லாமல் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஞானத்தின் மூலியமாகத்தானே. இதை நம்புனீங்க அப்படின்னா இந்த கர்மா, ஜாதகம், முற்பிறவி, முன்ஜென்மம் இதெல்லாம் ஆழமாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும். நம்முடைய லக்னத்தில், நம்முடைய ஜாதகத்தில் 9ஆம் இடத்தை பாருங்க. அதுதான் இந்த முன்ஜென்மத்தை சொல்லக்கூடிய இடம். பாதகம், மாரகம் அது தொடர்பு உள்ள நட்சத்திரத்தில் இந்த முன்ஜென்ம விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கோம். அதனால எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அந்த அளவுக்கு நம்முடைய எதிர்காலத்தை, இப்போ கர்மாவை நம்பி தான் ஆகணுமா, நம்புனா என்ன, நம்பலனா என்ன அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஆனால் கர்மாவை நம்பும்போது தான் ஜாதகத்தை நம்புவீங்க. ஜாதகத்தை நம்பும்போது தான் ஆன்மீகம், கடவுள், கோவில், தெய்வம், மந்திரம், பரிகாரம் இதெல்லாம் நம்புவீங்க. அப்படி நம்பும்போது இதன் மூலயமா நம்ம வாழ்க்கை, நமக்கு விதிக்கப்பட்ட விதியை மதியால் வென்று கதியின் துணையோட நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது தான் 100% உண்மை. அதனால நம்முடைய ஆத்மா இந்த பூமியில், இந்த பிரபஞ்சத்தில் வாங்கி வந்த கர்மா என்ன, இதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, மேஷ ராசி, மேஷ லக்னம். திருவள்ளுவருடைய அறம், பொருள், இன்பம், வீடு அப்படிங்கிற 4 தத்துவத்தின் அடிப்படையில் முதல் அற வழி வீடு மேஷம். மேஷ லக்னத்தில் செவ்வாய், குரு, சூரியன் இது போன்ற கிரகங்கள் தொடர்பு பெற்று இருக்கும்போது மேசராசி நண்பர்களும் தோழிகளும் அற வழியில வாழக்கூடியவர்களாக இருப்பீங்க. அந்த நேர்மை என்னைக்குமே கைவிட மாட்டீங்க. 1000 பேர் எதிர்த்தாலும் சரி. இதே நேர்மை உங்களுடைய தலைமை பண்புகளில் இருக்கும். ஒரு வேலையில, ஒரு அரசாங்க பதவியில, ஒரு தொழிலில், ஒரு குடும்பத்தில், உறவுகள் கிட்ட, நீங்க வாழ்ற சமூகத்தில் அந்த அறவழியை கடைபிடிப்பீங்க. செவ்வாய், குரு, சூரியன் தொடர்பு இருக்கும்போது. அந்த தொடர்பு இல்லை அப்படின்னா கேதுவின் நட்சத்திரமாக இருக்கிறதுனால, மூலத்திரிகோண வீடாக காலபுருஷனுக்கு வர்றதுனால, இந்த ராசியில, இந்த லக்னத்தில் பிறந்தவங்க அறம் வழி செல்லாம சட்டத்துக்கு புறம்பான வழிகளில் செல்லக்கூடிய அமைப்பை உருவாக்கும். அப்போ உங்களது எண்ணம் உங்களுடைய மனசு நேர்மையான வழியில போக தயங்குது,
நம்மளால் எதுவுமே முடியும் அப்படின்னு நினைக்கிற மனசு தான் மேஷராசி நண்பர்களுடைய, தோழிகளுடைய, பெரியவர்களுடைய மனசு. அந்த அதிகாரம் வேலையில், தொழிலில் மட்டும் இல்லை, குடும்பத்திலையும் இருக்கும். அந்த உள்ளத்திலேயே கூடவே பிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்களே. உங்களுடைய அழகும் ஸ்டைலும் நான் மாறல அப்படின்னு ரம்யா கிருஷ்ணா சொல்லுவாங்க படையப்பாவில். அப்போ ரஜினி சொல்லுவார், அது கூடவே பிறந்தது அப்படின்ட்டு. அப்போ உங்களுடைய தைரியமும் உங்களுடைய மன வலிமையும் இந்த அதிகாரமும் கூடவே பிறந்தது. அது எந்த இடத்துலையுமே மாறாது. மேஷராசி நண்பர்களுடைய, தோழிகளுடைய பலமும் அதுதான், பலவீனமும் அதுதான். இங்கே தான் உங்களுடைய புத்தியும் சிந்தனையையும் நீங்கள் பயன்படுத்தி ஆகணும். அப்போ குரு, சூரியன், செவ்வாய் இந்த பார்வை இல்லை அப்படின்னா, ஏன்னா செவ்வாய் வேகத்துக்கு அதிபதி. எதையுமே பேசி தீக்கிற குணம் இல்லை, அடிச்சுட்டு பேசுகிற குணம். போராக இருந்தாலும், குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீக்கிற குணமாக இருக்காது செவ்வாயை பொறுத்த வரைக்கும். போர் நடத்தி வெற்றி பெறணும், சண்டை போட்டு குடும்பத்தில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற குணம் கொண்டது செவ்வாய். அதே நேரத்தில் குரு உங்கள் கூட இணையும் போது அந்த கட்டுப்பாட்டோட வச்சிருப்பார் அந்த குணத்தை. அந்த சுப கிரகம் குருவோடைய குணம் என்னன்னா அமைதி, நல்ல மனசு, தெய்வீக குணம், செல்வங்களுக்கு அதிபதி குரு. இதையெல்லாம் கட்டுப்படுத்துவார். சூரியன் யாரு? இந்த உலகத்துக்கே முதல் கிரகம். 9 கிரகத்துக்கு தலைமை கிரகம் சூரியன். அதனாலதான் மேஷராசியில பிறந்தவங்க எங்கேயுமே அதிகாரமா இருப்பாங்க, அதிகாரத்தோடு செயல்படுவாங்க, பதவிக்கு சொந்தக்காரர்களாக இருப்பாங்க, உயர் பதவியில தான் அவங்க இருப்பாங்க. அடுத்தவர்களை அந்த ஆளக்கூடிய எண்ணம், அடுத்தவங்களுடைய மிரட்டக்கூடிய எண்ணம் இவங்களுக்கு பொதுவாகவே இருக்கும் சூரியனை பொறுத்த வரைக்கும். அப்ப இதெல்லாம் சேர்ந்து குரு அங்க இருக்கிறதுனால நல்வழியில உங்களை சாதிக்க வைக்கும். நேர்மையான வழியில், அறத்தின் வழியில், சத்தியத்தின் வழியில் எங்கேயுமே நடக்க வைக்கும். அதாவது குடும்பம், உறவுகள், உங்களுடைய சமூகம், வேலை, தொழில், வெளிநாடு அல்லது நீங்கள் எந்த துறையை எடுத்தாலும் அங்கே நேர்மையாக அறத்தின் வழியில், அதே நேரத்தில் ஆளுமையோடு எதையுமே சமாளிப்பீங்க. அது பலமாக இல்லை அப்படின்னா இதில் எல்லாத்துலேயும் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். உங்களால் தைரியமாக இருக்க முடியாது. நிறைய விஷயங்களில் போராட வேண்டியது வரும். போராடி பலன் கிடைக்குமா அப்படின்னா தோல்விகள் கிடைக்கும். அப்போ இங்கே தான் உங்களுடைய புத்தியை நீங்கள் பயன்படுத்த வேண்டிய காலகட்டமாக இருக்கும். அப்போ அந்த வேகம் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டிய அமைப்பு. மேஷ லக்னத்துக்கு லக்னாதிபதி செவ்வாய், 1க்கும் 8க்கும் உரியவர் செவ்வாய் பகவான். 10ஆம் வீட்டில் சுயசாரத்தில் உச்சம். சுயசாரத்தில் மிகப்பெரிய கேந்திரத்தில் உச்சமாகும் ஒரே கிரகம் செவ்வாய் மட்டுமே. அப்போ உச்சமாகிற மகரத்தில் குரு நீச்சமாக இருக்கார். இந்த சூட்சமத்தை புரிஞ்சுக்கிங்க. செவ்வாய் உச்சமாகும் மகரத்தில் குரு நீச்சமாக இருக்கிறதுனால குரு 9ஆம் வீட்டுக்கு உடையவர். அதனால உங்களது தந்தை உங்களை இந்த உலக புகழ் பெற்றவராக பார்க்கணும், உங்களை வாழ்க்கையில முன்னேற்றி பார்க்கணும், உங்களை வளர்த்து விட்டு அழகு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர். அதுபோல லக்னாதிபதி செவ்வாயினுடைய நீச்ச வீடு கடகம், 4வது வீடு. மேஷ லக்ன நண்பர்களும் மேஷராசி நண்பர்களும் பொதுவா தாயினுடைய அன்பிற்கு கட்டுப்பட்டவர்கள். தாய் சொல்றதை கேட்பீங்க, தாயின் பேச்சை மதிப்பீங்க. ஆனா தந்தையினுடைய பேச்சை கொஞ்சம் அலட்சியப்படுத்துவீங்க. ஏன் அப்படின்னா குருவினுடைய நீச்ச வீட்டில் செவ்வாய் உச்சம் பெறுகிறார். குரு அமைதியானவர், தெய்வீக குணம் கொண்டவர், பொறுமைசாலி. ஆனா செவ்வாய் அதிகாரம், வேகம், ஒரு போர்க்குணம் கொண்ட கிரகம். அப்ப அமைதியா இருக்கிற குருவை செவ்வாய் கொஞ்சம் மிரட்டி பார்ப்பார். அதனாலதான் தந்தை சொல்றத மேஷராசி நண்பர்களும் தோழிகளும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்க மாட்டீங்க. ஆனா உங்களை ஜெயிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறவர் அவரு. ஆனா அதை கேட்கக்கூடிய நிலையை கிரக அமைப்பு கொடுக்கல. அடுத்து பார்த்தோம்னா செவ்வாயினுடைய நீச்ச நட்சத்திரம் ஆயில்யம். மேஷ லக்னத்துக்கு 3க்கும் 6க்கும் உரியவர் புதன். அதனாலதான் 3ஆம் இடமான இளைய சகோதர மாமனாருக்கு மதிப்பு கொடுப்பீங்க. மாமன் அல்லது பொண்ணு கட்டின வீட்டில் வரக்கூடிய மாமனார், இவங்களுக்கெல்லாம் நல்ல மதிப்பு கொடுப்பவராக நீங்கள் இருப்பீங்க. ஏன்னா புதன் மாமனை சொல்லக்கூடிய இடம், புதன் புத்திக்கு அதிபதி. அது மட்டும் இல்லாமல் 6ஆம் இடமான அம்மாவின் உடன்பிறப்புகள், அதாவது தாய்மாமா, எதிரிக்கு கூட முக்கியத்துவம், மரியாதை கொடுப்பீங்க. தாய்மாமா உங்களுக்கு எதிரியாக வந்தாலும் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க, மரியாதை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க. தாய்மாமா உங்களுக்கு உதவியாலாம் இருக்க மாட்டார், இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இல்லை. அந்த இடத்துல குருவோ குருவின் பார்வையோ இருக்கும்போது உங்களை பெருமையாக நினைக்கலாம், அவர்களை நீங்கள் பெருமைப்படுத்தலாம். அது அடுத்த அமைப்பு. பெரும்பாலும் தாய்மாமா உதவியாக இருக்க மாட்டார். ஆனாலும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய இடத்துல, மதிக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க. பொதுவாகவே மேஷராசி மேஷ லக்ன நண்பர்களுக்கு மனைவி கட்டுப்பட்டவராக வருவார்கள். அதுதான் அமைப்பு, சூட்சமம். ஏன்னா மேஷம்னா சூரியன் இல்லையா, எல்லாத்துக்கும் தலைமை, கிங். அப்போ மனைவியாக இருக்கும்போது கணவன் கூட கட்டுப்பட்டவராகத்தான் இருக்கணும். மேஷராசி கணவன் மனைவியின் பேச்சை கண்டிப்பாக கேட்டே ஆகணும். இது அடிமைத்தனமா அப்படின்னா அது இல்லை, கிரகத்துடைய அமைப்பு அப்படி. ஏன் அப்படின்னா 7ஆம் அதிபதியான சுக்கிரன்
செவ்வாயின் சித்திர நட்சத்திரத்துல நீச்சமாகிறார். அதனாலதான் செவ்வாய் சொல்றத சுக்கிரன் கேட்டே ஆக வேண்டும். செவ்வாய் சொல்றத குரு கேட்கறது மாதிரி தான் சுக்கிரனும் கேட்கணும். அதாவது அப்பா அம்மா எப்படி நீங்க சொல்றத கேட்டே ஆகணுமோ அந்த மாதிரி உங்களுக்கு துணையாக வரக்கூடிய கணவன் மனைவி நீங்க சொல்றத கேட்டே ஆகணும் அப்படிங்கிறது தான் விதி. அதாவது கணவன் பேச்சை மனைவி கேட்க வேண்டும், மனைவி பேச்சை கணவன் கேட்க வேண்டும். இது காலபுருஷ தத்துவம். இதுல ஈகோவோ அல்லது அடிமைத்தனமோ எதுவுமே இல்லை. அதுதான் இந்த கிரக அமைப்பு. மேஷ ராசி மேஷ லக்ன நண்பர்களுடைய வாழ்க்கையில ஜாதகத்தை பார்க்கும்போதே சொல்லிடலாம், கணவர் அல்லது மனைவி பேச்சுக்கு வரக்கூடிய துணை கட்டுப்பட்டே ஆக வேண்டும். மேஷ லக்னத்தில் ஒருவேளை நம்ம பார்க்குற ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சம் சுக்கிரன் உச்சம் அப்படின்னு இருந்ததுன்னா அப்படியே உள்டாவா நடக்கும். இப்போ மேஷராசியில் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் வரக்கூடிய உங்கள் துணையின் பேச்சை நீங்கள் கேட்க வேண்டிய நிர்பந்தம் அமையும். அதுதான் இந்த கிரகத்தினுடைய திருவிளையாடல். உங்களை துணையை நீங்கள் என்னதான் அதிகாரம் பண்ணாலும் கேட்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும், அவங்களுக்கு ஒரு பார்வையில் சக்தி இருக்கும். அவங்க பேச்சுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டிய அவசியமாக மாறும். ஆனால் அது நல்லது நடக்குமா குடும்பத்தில், கெட்டது நடக்குமா அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்து இருக்கு, நீங்கள் நடந்துக்கிற விதத்தை பொறுத்து இருக்கு. கணவன் பேச்சை மனைவி கேட்டே ஆக வேண்டும். அதுபோல மனைவி மேஷராசி நண்பர்களாக தோழிகளாக இருந்தால் மனைவி பேச்சை கணவன் கேட்டே ஆக வேண்டும். அடுத்தது மேஷ லக்னத்துக்கு புத்திரக்காரனாகிய சூரியன் 7 நீச்சம் பெறுகிறார். அப்போ ஜாதகத்தில் குழந்தைகள் 7ஆம் இடமான மனைவி, அதாவது குழந்தைகளுக்கு தாயா வரக்கூடிய பெண்கள் அன்புக்கும் பேச்சுக்கும் கட்டுப்பட்டவர்கள். ஏன்னா இங்கே பொதுவாகவே வரவங்க கட்டுப்பட்டாகணும் அப்படிங்கிறது விதியாக இருக்குது. வர துணை அந்த குழந்தைகளால் இங்கே என்ன பார்க்கணும் அப்படின்னா, எல்லாரும் சொல்லுவாங்க தனியாக இருந்தேன்னா எப்போ நான் பிரச்சனை பண்ணியிருப்பேன், ஆனால் குழந்தைகளால் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், குழந்தைகளால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், குழந்தைகளால் அனுசரித்து போகிறேன், இல்லைனா போனால் போதுன்னு விட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிற கருத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இந்த வார்த்தையை. அதுக்கெல்லாம் காரணம் இதுதான். வேறு வழியே இல்லாமல் குழந்தைகளுக்காக இந்த கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பாக மாறிப்போம். மேஷராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் ஆண்களுக்கும் இதே தான். வேறு வழியே இல்லாமல் நீங்கள் உங்களது துணைக்கு கட்டுப்பட்டே ஆக வேண்டும். அந்த சங்கிலி எது போடும் அப்படின்னா பிள்ளைகளுடைய பாசம். பொதுவாகவே மேஷராசி அப்படிங்கிறது சரராசி. லக்னாதிபதி செவ்வாய் சரராசியில் உச்சமடைகிறார். அதனால் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க, ரொம்ப வேகமாக இருப்பீங்க, எந்த ஒரு செயல்லையும் படப்படன்னு நிற்பீங்க, துடுக்குத்தனமாக இருப்பீங்க. ஒருத்தவங்க செய்யறதுக்குள்ள அதை முடிச்சிருவீங்க. என்ன இவ்வளவு வேகமாக இருக்க சொல்கிறத கேட்குறோம்ல நிறைய பேர், என்னப்பா இப்போ தான் சொல்லியே முடிக்கல அதுக்குள்ளே முடிச்சிட்டிய அப்படின்ட்டு. இதுவும் ஒரு நேரத்தில் உங்களுக்கு நல்லதாகவும் இருக்கும், கெட்டதாகவும் அமையும். உங்களுடைய 5ஆம் வீடு சிம்மம். சிம்மம் நெருப்பு ராசி. புத்தி மற்றும் எண்ணங்களை குறிக்கக்கூடிய 5ஆம் பாவம் நெருப்பு ராசியாக வரதுனால கற்பூர புத்தி அப்படின்னு மேஷராசி நண்பர்களையும் தோழிகளையும் சொல்லுவாங்க. அப்படியே கற்பூரம் மாதிரி பத்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதையுமே உங்களுக்கு ரொம்ப விளக்கமாலாம் சொல்ல வேண்டியதில்லை, மேலோட்டமாக சொன்னாலே டக்குன்னு புரிஞ்சுப்பீங்க. காட்டினா டக்குன்னு பத்திக்கிற கற்பூரம் மாதிரி உங்களுக்கு எதையுமே தெளிவாக சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா 5ஆம் பாவத்தில் நெருப்பு ராசி இருக்கிறதுனால, சிம்ம ராசி நெருப்பு ராசி, உங்களுக்கு 5ஆம் பாவமாக வர்றதுனால நெருப்பு மாதிரி இருப்பீங்க. அதே மாதிரி செயல்லையும் அப்படி தான். பாட்டு இருக்குல்ல கபாலி படத்தில், நெருப்புடா நெருங்குடா, அதே தான் அந்த பாட்டு. ஏதாவது சண்டையில் போட்டாங்க, இப்போ எங்கேயாவது உங்களுக்கு பிரச்சனை நடக்குது, அந்த பாட்டு ஓரத்தில் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பாட்டுக்கும் உங்களுடைய செயலுக்கும் பொருத்தமாக இருக்கும். அதுவும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை நேர்மையாக இல்லாமல் வீண் ஒம்பு இழுக்கிற பிரச்சனையாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல சரியான பதிலடி கொடுத்துருவீங்க. நெருப்புடா நெருங்குடா பார்ப்போம், நெருங்குனா பொசுக்கிற கூட்டம், அடிக்கிற அழிக்கிற எண்ணம், முடியுமா நடக்குமா எண்ணம், அப்படியே அவ்வளவு வேகம். ஏன்னா செவ்வாயினுடைய குணம் அந்த அதிரடி. அடக்குனா அடங்குற ஆளா நீ, இழுத்தும் பிரிகிற நூலா நீ, தடையெல்லாம் மதிக்கிற ஆளா நீ, விடியலை விரும்பிடும் கபாலி. அந்த பாட்டு அப்படியே உங்களுக்கு மேட்ச் ஆகிடும். அது மாதிரி நெருப்பு மாதிரி இருப்பீங்க சிம்மராசியை பொறுத்த வரைக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த 5ஆம் இடம் தான். உங்களுக்கு 5ஆம் வீடாக சிம்மராசி வருது. அப்போ புத்தி மற்றும் எண்ணங்களை குறிக்கக்கூடிய 5ஆம் பாவம். புரிஞ்சுதா ஏன் நீங்கள் இவ்வளவு ஆக்ரோஷமாக இருக்கீங்க அப்படின்னு? நெருப்பு மாதிரி இருக்கீங்க. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயல்லையும் இந்த குணம் இருக்கும். அதனால தான் நீங்கள் வேலையிலேயோ தொழிலையோ அல்லது 1000 பேர் இருக்கிற கூட்டத்திலேயோ இருந்தாலும் உங்களது பார்வை கொஞ்சம் எல்லாரையும் பயப்பட வைக்கும். அந்த ஒரு ஈர்ப்பு இருக்கும் உங்கள் முகத்தில். சில பேரை நம்ம பார்த்தோம்னா அவங்க யாருன்னே தெரியாது, ஆனால் ஒரு பயம் வரும். அது மாதிரி உங்களை பார்த்தாலே அந்த பயம் தானாகவே வரக்கூடிய அமைப்பு உண்டு. அதுக்கு காரணம் இந்த 5ஆம் இடம் தான். ஆனால் அதே நேரத்தில் ஆயில்யம் அப்படிங்கிற புதன் அறிவுக்கு காரகமாக நீச்சமடைகிறார் ஆயில்யம் நட்சத்திரத்தில். அதனால் அங்கே நீச்சமடைகிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்தோம் கவித்தோன்னு செய்யக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக தாமதமாக அந்த விஷயத்தை செஞ்சாதான் உங்களுக்கு அது ஜெயிக்கும். ஏன்னா புத்திக்கு காரகர் புதன் பகவான் ஆயில்யம் நட்சத்திரத்தில் நீச்சமடைஞ்சிருக்கிறார். அப்போ உங்கள் வாழ்க்கையில்
எந்த ஒரு விஷயத்தையும் செயலையும் அல்லது வேலையோ தொழிலையோ ஆரம்பிக்கிறீங்க, அல்லது ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகிறீங்க, நண்பர்கள்ட்டையோ எதிரிகள்கிட்டையோ குடும்பத்திலேயோ வேலை செய்கிற இடத்துலையோ தொழில் செய்கிற இடத்துலையோ ஒரு முக்கியமான விஷயங்கள் செயல்கள் ஆரம்பிக்கும் போது தொடங்கும் போது கொஞ்சம் நிதானமாக பொறுமையோடு செயல்படுறது உங்களது வெற்றிக்கு வழிவகுக்கும். அதாவது 1க்கு 10 முறை இல்லைனா 100 முறை யோசிச்சாலும் பரவாயில்ல, அங்கே பொறுமையை கடைபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். இல்லைன்னா செவ்வாயினுடைய வேகத்துக்கு பணிஞ்சு உங்களுடைய உணர்ச்சிக்கு அடிமைப்பட்டு டக்குன்னு முடிவெடுத்துருவீங்க. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா, கோபம் வேகம் இருக்கிற இடத்துல அறிவு வேலை செய்யாது அப்படிங்கிற பழமொழி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்க இதுதான் காலபுருஷனுடைய தத்துவம், சூட்சமம் இதுதான். அப்ப கோபத்தை குறைச்சிக்கிட்டு வேகத்தை குறைச்சிக்கிட்டு அறிவை பயன்படுத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க எடுக்கிற விஷயம் சக்சஸ். நீங்க எப்போதுமே நினைக்கிறது எளிது, எதையுமே டக்குன்னு நினைச்சிருவீங்க. ஆனா செயல்படுத்துறது மிக மிக பொறுமையாக தாமதமாக நீங்கள் செயல்படுத்தி ஆகணும். ஏன்னா எண்ணங்களையும் நினைக்கிறதையும் சொல்லக்கூடிய இடம் 5ஆம் இடம். அங்கே தான் நெருப்பு மாதிரி பற்றிப்பீங்க அப்படிங்கிறது. உங்களது எண்ணம் அவ்வளவு வேகமாக இருக்கும். இந்த எண்ணங்களை நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை, உங்களுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கை, சந்ததியினுடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். வேகமாக செயல்படுத்துனீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த விதி சூட்சமம், அந்த கர்மா என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். ஏன்னா சூரியனுக்கு வீடாக 5ஆம் இடம் வர்றதுனால 1 மாத காலம் ஆகும் உங்கள் ராசியை கடக்கிறதுக்கு. அதனால் நினைக்கிறது ஈஸி, நிதானத்தோடு செயல்பட்டு அதை முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நிதானத்தோடு செயல்பட்டு முடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி. நினைக்கிறத சாதிக்கக்கூடிய ஸ்தானம் 11ஆம் இடம் மேஷராசிக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நடத்தி காட்டக்கூடிய இடம் 11ஆம் இடம். அந்த இடம் யாருக்கு சொந்தம்? சனி பகவானுடைய வீடு. அப்போ சனி பகவான் ஒரு ராசியில் சுற்றி வர்றதுக்கு 2.5 ஆண்டுகள் ஆகும். நல்லா புரிஞ்சுங்க, இதெல்லாம் ஒரு சூட்சமம். இந்த சூட்சமத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன சொல்ல வரணும் அப்படின்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை உங்களுக்கு வெற்றி பெற்று தரக்கூடிய இடம் 11ஆம் இடம் உங்கள் ராசி கட்டத்தில். கவனமாக கேளுங்க, நீங்கள் நினைக்கிறத சாதிக்க வைக்கக்கூடிய இடம் 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடத்துக்கு அதிபதி சனி பகவான். சனி பகவான் யாரு? உங்கள் ராசி மாதிரி ஒரே மாசத்துல சுற்றி வர கிரகம் இல்லை, 2.5 ஆண்டுகள் உங்கள் ராசியை சுற்றி வர்றதுக்கு எடுத்துக்கக்கூடிய கிரகம். அப்போ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பொறுமையாக சுற்றி வரக்கூடிய கிரகம். அதனால் நினைச்சதை உடனே சாதிக்கணும்னு நினைக்காம உங்களது 11ஆம் இடத்துக்கு அதிபதியான சனி பகவான் மாதிரி நிதானமாக செயல்படணும் அப்படிங்கிறது தான் சனி பகவான் சொல்லி கொடுக்கக்கூடிய பாடம். அவசரப்பட்டீங்க அப்படின்னா கவிழ்த்து விடுவார். அதனால தான் நினைச்சதை அடையணும் அப்படின்னா வெகு காலம் காத்திருக்கணும். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இதெல்லாமே விதியின் விளையாட்டாக நினைக்கலாம். எப்படிங்க நான் எடுத்தோம் கவிழ்த்தோன்னு உடனே முடிச்சு காட்டுவோனே, எனக்கு பொறுமைலாம் இல்லை, என்ன வளவளன்னு எடுத்துக்கிட்டு ஒரு வேலையை ஒரு காரியத்தை இன்னைக்கு நினைக்கணும் நாளைக்கு முடிக்கணும். சில பேர் இந்த மோட்டிவேஷனில் சொல்லுவாங்க, நாளைக்கு செய்ய வேண்டியதை இன்னைக்கே செய், இன்னைக்கு செய்ய வேண்டியதை இப்போதே செய். இது மோட்டிவேஷன். ஆனால் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு செய்யறத நாளைக்கு செஞ்சாலும் பரவாயில்லை, இப்போ செய்யறத இன்னைக்கு எப்போ வேணாலும் செஞ்சாலும் பரவாயில்ல. ஆனால் ஒரு முறைக்கு 100 முறை யோசித்து செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அப்படிங்கிறது தான் இந்த காலபுருஷ தத்துவம், நீங்கள் வாங்கி வந்த கர்மாவின் சூட்சமம். இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோக்கவே மாட்டீங்க. அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி. இப்போ அப்படியே நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளில் பயன்படுத்தி பாருங்க. குடும்பத்தில், கல்வியில், வேலை பார்க்கறதுல, தொழில் செய்ய ஆரம்பிக்கிறதுல, திருமணம் செய்யறதுல, குடும்ப பிரச்சனைகள் ஏதாவது வந்ததுன்னா, கடன் பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, எதிரிகள், நண்பர்கள், உறவுகள், வெளிநாடு, சினிமா துறை, கட்டிடக்கலைத்துறை, மருத்துவத்துறை, எந்த துறையில் இருந்தாலும் இந்த விஷயத்தை மனசில் நினச்சிங்க. நீங்கள் பொறுமையாக செய்ய சொல்கிற இடம் சனி பகவானின் வீடு. ஆனால் சனி பகவான் சாதாரண கிரகம் இல்லை. இருக்கிற கிரகத்திலேயே கர்மக்காரகன் சனி பகவான். நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? நீங்கள் எடுத்துகிட்டு வந்த இந்த பிறவியில் கொண்டு வந்த கர்மத்தின் வரம் அது சனி பகவான் கையில் இருக்குது. பொதுவாக என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையை கடைபிடிச்சிங்க அப்படின்னா கை மேல பலன், வெற்றி மேல் வெற்றி. உங்களை ஜெயிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. நீங்கள் தோற்று போகிற விஷயம் இந்த உலகத்திலே கிடையாது. சில நேரத்தில் நான் சொன்ன மாதிரி வேகமாக இருப்பீங்க, நெருப்பு மாதிரி செயல்படுவீங்களே தவிர சந்தோஷ காலத்தில் சுத்தமாக ஞாபகமே இருக்காது. ஆனால் கஷ்ட காலத்தில் கூட கடவுளை மறக்கக்கூடிய, கடவுளை வெறுக்கக்கூடிய குணம் கொண்டவர்கள் என் அன்பு மேஷராசி நண்பர்களும் தோழிகளும். அப்போ இது மாதிரியான நேரத்தில் தான் நம்முடைய ஆன்மீக சிந்தனை செயல்பட்டாகணும். நம்முடைய கஷ்டங்களுக்கு ஒரு விடிவு காலம் இந்த ஆன்மீகத்தால் மட்டும்தான் இங்கே முடியும். நம்முடைய குலம் ஆலமரம் போல் தழைத்து அருகு போல் வேரூன்ற வேண்டும் என்றால் ஆன்மீக வழிபாடு ரொம்ப முக்கியம். அதுலேயும் குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம். அதனால் என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, குலதெய்வ வழிபாட்டை எப்பொழுதுமே மறக்காதீங்க. குலதெய்வ தோஷம் இருந்துச்சு அப்படின்னா மற்ற தெய்வங்களுடைய அருள் கிடைக்காது.
நீங்கள் என்னதான் முட்டி மோதினாலும் குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் வேண்டும். அப்பதான் அடுத்த தெய்வங்களே நமக்கு உதவ முன் வரும். பொதுவாகவே பாருங்களேன், நினச்சி பாருங்களேன், உங்கள் வீட்டில் அப்பா அம்மாவை நீங்கள் மதிக்கல, இதை கவனிக்கிற அடுத்தவங்க உறவுகளோ நண்பர்களோ அல்லது கூட இருக்கிறவங்களோ உங்களை மதிப்பாங்களா? அதுபோலத்தான் குலதெய்வத்தை நீங்கள் மதிக்கல அப்படின்னா மற்ற தெய்வங்கள் உங்களுக்கு அருள் கொடுக்காது. குலதெய்வத்தின் அனுமதி அனுக்கிரகம் இல்லை அப்படின்னா என்னதான் நீங்கள் சக்தி வாய்ந்த கோவிலுக்கு போனாலும், ஹோமம் செஞ்சாலும், மந்திரம் சொன்னாலும், பரிகாரங்களை செஞ்சாலும் நீங்கள் எதிர்பார்க்கிற பலன் முழுசாக கிடைக்காது. ரொம்ப சந்தேகம். ஒருவேளை குலதெய்வம் எதுன்னு தெரிஞ்சிக்கல அப்படின்னா அதில் இருக்கிற குலதெய்வங்கள் ஏதாவது நீங்கள் வணங்குற தெய்வத்தில் குலதெய்வம் இருந்துன்னா அதனுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். அங்கே நீங்கள் வேண்டிக்கணும், என்னுடைய குலதெய்வம் எதுன்னு தெரியல, மன்னிச்சிருங்க, நான் சீக்கிரம் தெரிஞ்சுக்கிறேன், எல்லா பலன்களையும் கொடுங்க, என்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றுங்க, என்னுடைய வினைகளை போக்கி என்னை நல்லபடியாக வாழ வைங்க அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிங்க. அப்போ தான் குலதெய்வம் எது யார் அப்படின்னு தெரிய வரும். குலதெய்வத்தினுடைய ஆசி இல்லை அப்படின்னா எவ்வளோ பிரச்சனைகள் நடக்கும். என்ன பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. நடக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் காரணம் குலதெய்வ ஆசி இல்லாதால தான். திருமண தடை, குழந்தை பாக்கியம் இல்லாமல், நிரந்தரமான வேலை இல்லாமல், தொழிலில் லாபம் இல்லாமல், குடும்பத்தில் எந்நேரமும் பிரச்சனை, பிரிவு, உடல்ல நோய், எதை எடுத்தாலும் அவமானம், தோல்விகள், இதுக்கெல்லாம் காரணம் குலதெய்வத்தினுடைய ஆசை இல்லாதால தான். அதனால தான் வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஆடி வெள்ளியில் இல்லைன்னா பங்குனி உத்திர நாளில் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப உங்கள் வாழ்க்கையில் நல்லது. அப்போ உங்களுக்கு குலதெய்வம் தெரியல அப்படின்னா உங்கள் ராசிப்படி குலதெய்வம் யாரு அப்படின்னு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். 100% இது உண்மையாக இருக்குமா அப்படின்னா உங்களுடைய சந்ததியினர் யாராவது இருந்தாங்கன்னா கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வர்றது நல்லது. அப்படி தெரிஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா ஓரளவுக்கு இது உண்மையாக இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் 9ஆம் இடம் ஆன்மீகத்தை பற்றி சொல்கிற இடம், இறையருள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அருளை பற்றி சொல்கிற இடம். இங்கே தான் உங்களது குலதெய்வம் எது அப்படின்னு உங்களால் ஓரளவுக்கு தெரிஞ்சிக்க முடியும். இப்போ உங்கள் ராசிக்கான குலதெய்வம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷராசியை பொறுத்த வரைக்கும் மதுரை வீரன் குலதெய்வமாக இருக்கலாம் அப்படிங்கிறது மேஷராசியை பொறுத்த வரைக்கும் உண்மை. அடுத்தது உங்கள் ராசிக்கான நட்சத்திரத்துக்கான கோவில்கள், அதிபதிகள், பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பல யோகங்கள் அடையணும், நல்ல பலன்களை அடையணும், துன்பத்திலிருந்து கஷ்டத்திலிருந்து நீங்கணும் அப்படின்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முக்கியமான நாள் மேஷராசிக்கு. செவ்வாய்க்கு யாரு கடவுள்? முருகப்பெருமான். அப்போ முருகனுடைய கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட்டு வந்தால் செவ்வாய்க்கிழமை உங்கள் ராசிக்கு ரொம்பவே நல்லது. வாரம் போக முடியல அப்படின்னாலும் மாதத்துக்கு ஒரு செவ்வாயாவது போயிட்டு வாங்க. விடாம இதை கடைபிடிங்க. ஏன்னா மாசத்துக்கு 30 நாளும் நம்ம வேலை தொழில் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு நாள் ஆன்மீகத்துக்காக ரெகுலராக ஒதுக்குங்க. அதை கண்டினியூவாக செஞ்சுக்கிட்டே வாங்க. ஆன்மீகம் இல்லாமல் தயவு செஞ்சு நம்ம வாழ்க்கையே இல்லை. ஏன்னா இந்த காலகட்டத்தில் அவசர வாழ்க்கையில் கடவுளாவது கோவிலாவது குலதெய்வமாவது உழைச்சாதான் ஏன் சாப்பிட முடியும், அந்த வேகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால் மாதத்துக்கு ஒரு முறையாவது உங்கள் ராசிக்குரிய கோவில் முருகப்பெருமான போய் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்களை சொல்லி புலம்பிட்டு வாங்க. யார்ட்டையாவது சொல்லி அழுவணும்னு தோணும்ல, அதை என் அன்பு மேஷராசி நண்பர்களும் தோழிகளும் பெரியோர்களும் என் குழந்தைகளும் சின்ன பிள்ளைங்க கூட போய் முருகா எனக்கு கல்வியில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, கல்லூரியில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, தெளிவாக படிக்க முடியல, மனசை ஒருமுகப்படுத்த முடியல, என்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. குழந்தைங்கள்லாம் இப்படி வேண்டிக்குங்க. ஒரு நல்ல அமைதியான எண்ணத்தை கொடுங்க, எதையும் தாங்கும் இதயத்தை கொடுங்க. எதை எடுத்தாலும் கோவப்படுறேன், எதை எடுத்தாலும் சண்டை போடுறேன், யாரையும் மதிக்காத குணம் எண்ணம் எனக்குள்ளார இருக்குது, அதை நான் எப்படி செயல்படுத்துறது? இறைவா, பசங்கள்லாம் போய் வேண்டிக்குங்க. கோவிலுக்கு தயவு செஞ்சு போங்க. ஏன்னா பள்ளிக்கூடத்துலையோ கல்லூரிலையோ அதை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இந்த ஆட்சி அப்படி. நம்முடைய மனசை அமைதிப்படுத்த, மனசை தெளிவுபடுத்த ஆன்மீக பயணம், ஆன்மீக இடம்தான் ரொம்ப முக்கியமான இடம். இந்த காலகட்டத்தில் இது தேவை. நம்முடைய மன போராட்டத்துக்கு ஒரு அமைதியை, வலிமையை கொடுக்கக்கூடியது இந்த ஆன்மீக இடம். அதெல்லாம் எவ்வளோ பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை போயிட்டு வணங்கிட்டு வாங்க. இந்த கிருத்திகை, சஷ்டி இந்த நாளெல்லாம் விடாதீங்க. கோவிலுக்கு எப்படியாவது 8 மணிக்குள்ளே நட சாத்துறாங்க அப்படின்னா அதுக்குள்ளார போய் வணங்கிட்டு வாங்க. மாதத்துக்கு ஒரு முறையாவது தயவு செஞ்சு போயிட்டு வாங்க. ஏன்னா நீங்கள் வளர்ந்தீங்க, நீங்கள் நல்ல வாழ்க்கையை அடைஞ்சிங்க அப்படின்னா ஒரு முறையாவது என்னுடைய வீடியோக்களை பார்த்துருப்பீங்க. எனக்கு அந்த இறைவனுடைய அருள் கிடைக்கும். அந்த முருகப்பெருமானின் அருள் நான் சொன்னதுனால நீங்கள் போகும்போது அதில் கொஞ்சம் எனக்கும் கிடைக்கும், அந்த புண்ணியம் எனக்கும் கிடைக்கும். அதனால தான் உங்களை கேட்டுக்கிறேன். மேஷராசியில் பிறந்தவங்க என்ன ஸ்லோகம் சொல்லலாம், என்ன மந்திரம் சொல்லலாம் அப்படின்னா முருகனுக்குரிய மந்திரம். கோவிலுக்கு தான் போக முடியல, வீட்டில் தினமும் ஒரு 10 நிமிஷம் இந்த சூடம், சாம்பிராணி, தீபம் இதெல்லாம் ஏற்றி வச்சு வீட்டை சுத்தப்படுத்திட்டு குளிச்சுட்டு அப்படியே ஆன்மீக சிந்தனையோட ஒரு அமைதியான உள்ளத்தோட போய் பூஜை அறையில் உட்காந்து 27 முறை இந்த சகஸ்ரநாம மந்திரத்தை சொல்லுங்க.
எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், துயரங்கள் வந்தாலும் நீங்கி போகும். ஷண்முகம் பர்வதி புத்திரம் கிரௌஞ்ச சைவ விமர்த்தனம் தேவ சேனாதிபதிம் தேவம் ஸ்கந்தம் வந்தே ஸ்வாத் மஜம் அப்படிங்கிற அந்த மந்திரம் ஸ்க்ரீனில் இருக்குது. ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சிங்க, இல்லைனா இந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணி வச்சிங்க. நம்முடைய டிஸ்கிரிப்ஷனில் இந்த மந்திரம் டெக்ஸ்டால் இருக்குது, அப்படியே காப்பி பண்ணி கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் வச்சுக்கலாம். இந்த மந்திரத்தை பதிவு பண்ணுவீங்க. உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய்க்குரிய தெய்வம் முருகனை சாந்தப்படுத்தக்கூடிய, முருகனை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு மந்திரம். ஒரு நாளைக்கு 27 முறை அல்லது 54 முறை அல்லது 108 முறை, உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க. வீட்டில் இதை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக முருகனின் அருள் கிடைக்காம இருக்கவே இருக்காது. இந்த மந்திரம் அவ்வளவு பெரிய அற்புதமான சக்தி வாய்ந்த மந்திரம், மேஷ ராசிக்கு உரிய மந்திரம். அடுத்து பார்த்தோம்னா, உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு தேவையான உதவிகளை எப்பொழுதுமே நீங்கள் செய்வீங்க. செய்ய முடியலன்னா வருத்தப்படுவீங்க. அப்படி செய்யறதுக்கான தகுதியை, செல்வங்களை கொடுக்கக்கூடிய அதிபதி செவ்வாய் பகவான், அதுக்கும் முருகன் தான். அதனால தான் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. எல்லாருக்குமே நீங்கள் உதவி செய்கிற அளவுக்கு உங்களுக்கு செல்வ வளம் கிடைக்கும். குறிப்பாக சகோதர சகோதரிகளை சொல்லக்கூடிய இடம். அதுபோல் ஒரு வீடு இல்லை, ஒரு மனை இல்லை, உட்கார்ற இடம் இல்லை அப்படின்னா செவ்வாய்க்காரகன் யாருன்னா பூமிக்காரகன் செவ்வாய் பகவான். அப்போ அவருடைய அருள் கிடைச்சாதான் நம்ம ஒரு வீடு கட்ட முடியும், ஒரு நிலம் வாங்க முடியும், நம்ம வீடு கட்டி அதில் சந்தோஷமாக குடி போக முடியும். அதுக்கும் செவ்வாய் பகவானுடைய அருள் வேண்டும். இந்த மந்திரம் உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் பெற்றுத்தரும். அதுபோல் ரத்தம், செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு காரகம் ரத்தம் அப்படிங்கிறது. வருஷத்துக்கு ஒரு முறையாவது அல்லது 2 முறையாவது மேசராசி நண்பர்களும் தோழிகளும் ரத்த தானம் செய்யுங்க. உங்களுக்கு விபத்தே நடக்காது. அதில் அந்த கிரகம் தீர்ந்து போகும். ஏன்னா வாழ்க்கையில் மேசராசியை பொறுத்த வரைக்கும் சண்டைன்னா சட்டை கீழே தானே செய்யும் அப்படின்னு சொல்கிறது மாதிரி, மேசராசி அப்படின்னாலே ரத்தம் வெளிவரத்தான் செய்யும். ஏதாவது ஒரு விதத்தில், ஒரு சின்னதாவோ பெரிதாவோ ரத்தம் வெளியே வரும். இந்த சர்ஜரி இதெல்லாம் நடக்கும். அதுக்கு முன்னாடி அதே விஷயத்தை நம்மளுடைய புத்தியை பயன்படுத்தி ரத்த தானம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கிரகம் அதில் அழிஞ்சிரும், அந்த கிரகம் அதில் மறைஞ்சிரும். ஏன்னா ரத்தம் வெளில வர்றது தான் விதி அப்படின்னா அந்த ரத்தத்தை பயனுள்ளதாக மாற்றுறது நம்முடைய மதி. அதை செய்யுங்க, ரத்த தானம் செய்யுங்க. அசைவ உணவை எந்த காரணத்தை கொண்டும் செவ்வாய்க்கிழமையில் கொஞ்சம் தவிர்த்து விட பாருங்க. மேஷராசி நண்பர்களை தோழிகளை பொறுத்த வரைக்கும் அசைவ உணவுகளுக்கு கொஞ்சம் லீவ் கொடுங்க, செவ்வாய்க்கிழமையில் மட்டும். வருஷத்துக்கு ஒரு முறையாவது நவக்கிரக கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே செவ்வாய் பகவானுக்குரிய தலமாக இருந்தால் ரொம்ப நல்லது. எங்கே போகலாம் அப்படின்னா, வைத்தீஸ்வரன் கோவில், ஸ்ரீ வைத்தியநாதர் மற்றும் தையல் நாயகி அம்பாளை வழிபட்டு வர்றது மேஷராசிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அற்புதமான பரிகாரமாக அது இருக்கும். அதுபோல் இன்னொரு மந்திரம் கூட இருக்குது. இந்த கர்மா, அதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். கர்ம வினைகள் தீரணும் அப்படின்னா இந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, எத்தனை வருஷத்து கர்மாவை தீர்க்கும் அப்படின்னா, நம்ம நினைக்கிறோம் அந்த ஒரு பிறவி தான் அப்படின்னு. நம்ம பல்லாயிரம் பிறவிகளை எடுத்து வந்திருக்கிறோம். இதை சொன்னது யாரு? முன்னோர்கள். புல்லாகி பூண்டாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி, இப்படிலாம் நம்ம பிறந்து வந்து பிறவி எடுத்து இன்னைக்கு மனுஷ பிறவில எத்தனாவது பிறவி அப்படின்னு தெரியல. இதை பல பேர் மூட நம்பிக்கைன்னு சொன்னாலும் முன்னோர்கள் ஞானத்தின் மூலியமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப 500 வருஷத்து கர்மா தீரணும் அப்படின்னா இந்த மந்திரம் ஒரு அற்புதமான மந்திரம் ஸ்கிரீன்ல இருக்கு. உங்களால எப்ப முடியுதோ அப்ப அந்த மந்திரத்தை சொல்லுங்க. 500 வருஷத்து கர்மாவை தீர்க்க முடியும். நம்முடைய கர்ம வினைகளை தீர்க்கும் போது தான் கர்ம யோகம் உருவாகும். அதனால எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெங்கெல்லாம் உங்களுடைய கர்ம வினைகளை தீர்க்க முயற்சி பண்ணுங்க. வாய்ப்பு கிடைக்கிற இடத்தெல்லாம் ஒரு தானமாக, ஒரு கோவிலாக, ஒரு மந்திரமாக, ஒரு பரிகாரமாக அங்கெல்லாம் உங்களுடைய கர்ம வினையை தீர்க்க முயற்சி பண்ணுங்க. இப்ப இந்த மந்திரம் ஸ்கிரீன்ல இருக்கு பாருங்க. ஓம்கார பிரணவமய குரு, ஹம்கார ஆத்மஞான குரு, சிம்கார சிவஞான குரு, அம்கார அறிவுமய குரு, யம்கார சர்வாத்ம குரு, ஆம்கார கலாமய குரு, சம்கார பிரமஞான குரு, வம்கார அருட்ஞான குரு, உம்கார உயிர்மய ஜீவகுரு, அருள்மய குரு பிதா ரிஷியே அப்படிங்கிற இந்த மந்திரம். இதை சொல்லுங்க. 500 வருஷத்து கர்ம வினையை தீர்க்கக்கூடிய மந்திரம் இது. அடுத்து பார்த்தோம்னா, உங்களுக்கு சந்திர பலன் குறைவாக இருந்தால் உங்களால் இந்த கர்ம விதியை வெல்ல முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம். சாதாரணமெல்லாம் வெல்ல முடியாது. அதற்கும் ஒரு வழி உண்டு. சந்திரனை தன்னுடைய தலையில் சூடிய இறைவனை வணங்குறது மூலியமா அந்த கர்ம வினைகளை நீக்கலாம். பிறை சூடிய பெருமானான சிவனை தீவிரமாக வழிபடுபவர்களுக்கு மனசளவுல, உடல் அளவுல, செயல் அளவுல பல சோதனைகள் அப்போது வரும். நம்முடைய மனசை வெல்லணும், சந்திர பகவானுக்கு நாம உண்மையா நடந்துக்கணும், அவருடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா சந்திரனை தலையில் வைத்திருக்கக்கூடிய இறைவனான சிவபெருமானை நாம வணங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா நம்முடைய கஷ்டங்கள் அதிகரிக்கும். ஏன்னா
என்னன்னா நம்முடைய கர்ம வினைகளை தீர்க்க கஷ்டத்தை உடனே கொடுத்து அதை கர்ம யோகமா மாற்றக்கூடிய வலிமை சிவபெருமானுக்கு மட்டுமே உண்டு. அதனால பல சோதனைகள் வரும். நான் அனுபவபூர்வமாக நான் உணர்ந்திருக்கேன். அதனால தான் சொல்கிறேன். இதை அடுத்தவங்க சொல்லியோ அல்லது அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்தோ நான் தெரிஞ்சுக்கல. என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்து உணர்ந்த விஷயங்கள். சிவபெருமானை வணங்கினா கஷ்டங்கள் அதிகரிக்கும். அதனால தான் சிவனை வணங்க யாருமே முன் வர்றதே இல்லை. எல்லாரும் பயப்படுறதுக்கு காரணம் கஷ்டங்கள் அதிகமாகிடும் அப்படின்ட்டு. இன்னைக்கு அதெல்லாம் மூட நம்பிக்கைகள்லேயே பெரிய மூட நம்பிக்கை. அது ஏன் கஷ்டங்கள் அதிகரிக்குது அப்படின்னா, கர்மாவை தீர்க்காம நம்ம சந்தோஷமா வாழவே முடியாது. கர்ம வினைகளை தீர்க்காம கர்ம யோகம் நமக்கு கிடைக்காது. அந்த கர்ம வினைகளை நம்முடைய வாழ்க்கையில எப்போதோ வரக்கூடிய வினைகள் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரேடியாக அனுபவிச்சிரு ராசா, ஒரேடியா அனுபவி, உனக்கான வலிமையை நான் கொடுக்குறேன், அதை அனுபவிச்சுட்டு கர்ம யோகத்தை அதுக்கப்புறம் நீ பெறு, உனக்கு எல்லாமே கிடைச்சிரும். உன்னுடைய கஷ்டம், துன்பம், நோய், கடன் பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, தொழில் பிரச்சனை, வேலை பிரச்சனை எல்லாத்துலேயும் உனக்கு ஒரு முடிவை காட்டுறேன். முதல்ல கர்ம வினைகளை அனுபவிச்சு முடிச்சிரு. அதனால தான் சிவபெருமான் எல்லாரும் பயப்படுறது. அப்போ கஷ்டங்கள் வர்றது அதனால தான். அப்போ அந்த சோதனைகளை கிடைக்க நம்ம சிவ அம்சமான தட்சிணாமூர்த்தியையும் பைரவரையும் வணங்குறது ரொம்ப அவசியமா இருக்கு. அவர்களுடைய துணை இல்லாமல் சிவ வழிபாடு அவ்வளவு எளிதில் நமக்கு கிடைக்காது. என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, தட்சிணாமூர்த்தியையும் பைரவரையும் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் வணங்குங்க. சிவபெருமானுடைய யோகா வடிவமாக காட்சியளிக்கும் ஞான குரு தான் தட்சிணாமூர்த்தி. அவரை பார்க்கும்போது இந்த மந்திரத்தை சொல்லுங்க, ஒரு அற்புதமான மந்திரம். ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தேய மகியம் மேதாம் பிரஞ்ஞாம் பிராய்ச்ச ஸ்வாக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லுங்க தட்சிணாமூர்த்தியை பார்க்கும்போதெல்லாம். இல்லைனா வியாழக்கிழமை விரதம் உங்கள் வாழ்க்கையில் அத்தனை செல்வங்களையும் பலங்களையும் ஆன்ம பலத்தையும் நல்ல உள்ளத்தையும் தூய்மையான எண்ணத்தையும் கொடுக்கக்கூடியது வியாழக்கிழமை. குரு பகவானுக்குரிய நாள். அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு முடிஞ்சா உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களை எழுந்திரிச்சு கோலம் போட சொல்லுங்கள். பச்சரிசி மாவால் கோலம் போட சொல்லுங்கள். ஏன்னா காலையில் மும்மூர்த்திகளும் முக்கோடி தேவர்களும் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய நேரம். அதை வரவேற்கத்தான் அந்த பச்சரிசி மாவால் அந்த காலத்தில் முன்னோர்கள் கோலம் போட்டாங்க. அதுக்கு 1000 அர்த்தம் சொல்லலாம். தேவர்களை வரவேற்க கூட அந்த கோலம் எவ்வளோ பெரிய கோபத்தோடு யார் வந்தாலும் அதை அடக்கக்கூடிய சக்தி இந்த கோலத்துக்கு உண்டு. பச்சரிசி மாவு கோலத்துக்கு உண்டு. மண்பொடியால் தயவு செஞ்சு போடாதீங்க. அதனால எந்த ஒரு புண்ணியமுமே இல்லை. 1000 உயிர்களுக்கு புண்ணியமாக அமையும் அந்த பச்சரிசி கோலம். தேவர்களை வரவழைக்கக்கூடிய கோலம் அது. கோலம் போட்டு வீட்டில் பூஜை அறையை சுத்தம் பண்ணி பச்சரிசி மாவால் கோலம் போட்டு, அப்போ உங்களுக்கு பச்சரிசி மாவால் தினமும் கோலம் போட முடியல, அதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க. குட் பேபி எல்லா பூஜை பொருட்களையும் தரமாக கலப்படம் இல்லாமல் தயார் பண்ணியிருக்காங்க. பூஜைக்குரிய அத்தனை பொருட்களும் இவங்கள்ட்ட இருக்கு. கால் பண்ணி கேளுங்க. பச்சரிசி மாவால் கோலம் கட்டி 9 பூஜை பொருட்களை கலந்து இது வரைக்கும் யாருமே செய்யல. நம்முடைய வேலைகளை ஈஸியாக ஆக்கிக்கிட்டு அந்த மாவை பயன்படுத்தும் போது அப்படியே வாங்கி கட்டியை வாங்கி தண்ணியில் கரைச்சி கோலம் போட்டிங்கன்னா போதும். வேற எந்த ஒரு வேலையுமே இல்லை. அது ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட்டு. அதை வாங்கி பயன்படுத்துங்க கோலமாவு கட்டி. அதுபோல் இன்னைக்கு பாரம்பரியம், கலப்படம் இல்லாத பொருட்கள், ரசாயனம் கலக்காத உணவுப் பொருட்கள் இன்னைக்கு ரொம்ப நம்ம உடம்புக்கு தேவை. நம்ம ஆரோக்கியத்துக்கு மிக மிக முக்கியமானது. மசாலா பொருட்கள், சத்து மாவு, இப்படி பல உணவுப் பொருட்களும் தயாரிக்கிறாங்க. வாங்கி பயன்படுத்துங்க. ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கலப்படம் இல்லாத, ரசாயனம் கலக்காத பாரம்பரியமான முறையில் முன்னோர்கள் வகுத்து கொடுத்த உணவு பாதையில் இவங்க செஞ்சுருக்காங்க. வாங்கி பயன்படுத்தி பாருங்க. ஆன்மீக மனம் வீசத்துக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தீபம் ஏற்றி வியாழக்கிழமை விரதம் இருங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. வியாழக்கிழமையில் 27 முறை இல்லைனா 54 முறை இல்லைனா 108 முறை இந்த மந்திரத்தை வியாழக்கிழமை சொல்லிட்டு வரீங்க அப்படின்னா தட்சிணாமூர்த்தியை சந்தோஷப்படுத்துவீங்க. சிவபெருமானையே திரும்பி பார்க்க வைப்பீங்க. சில படத்தில் பார்ப்பீங்க, ஒரு முனிவர் தவம் செஞ்சுட்டு இருக்கும்போது சிவபெருமான் ஷாக்காக இப்படி திரும்புவார். அந்த மாதிரி இதெல்லாம் ரெகுலராக உங்கள் வாழ்க்கையில் ஒரு 3 வருஷம் செஞ்சீங்க அப்படின்னா ரெகுலராக வியாழக்கிழமை விரதம் இருந்து காலையில் இதெல்லாம் செஞ்சுட்டு சிவன் கோவிலில் தட்சிணாமூர்த்திக்கு 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளார பூஜை நடக்கும். அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. அன்னைக்கு உண்ணாவிரதம் இருந்து ஈவினிங் கோவிலுக்கு போயிட்டு வந்து உங்களுடைய விரதத்தை முடிங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள், கஷ்டங்கள் இருந்தாலும் உங்களுடைய கஷ்டங்கள் தீரும். சிவபெருமானுடைய அருள் ஆத்மார்த்தமாக கிடைக்கும். ஏன்னா நம்முடைய விதியையும் மதியையும் கதியையும் செயல்படுத்தக்கூடியவர். இந்த ஜாதக கட்டத்தை உருவாக்குனவரே சிவபெருமான் தான். எல்லாத்தையும் மாற்றக்கூடிய வலிமை சிவனுக்கு மட்டும்தான் உண்டு. நம்முடைய விதியையே மாற்றக்கூடிய வலிமை சிவபெருமானுக்கு மட்டும்தான் உண்டு. நம்முடைய கர்மா எவ்வளவு பெரிய கொடும் பாவங்களை செஞ்சிருந்தாலும், முன் ஜென்மத்திலேயோ இந்த ஜென்மத்திலேயோ போன ஜென்மத்திலேயோ எவ்வளவு பெரிய கொடும் பாவங்களை செஞ்சிருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய
வழியை தீர்க்கக்கூடிய உரிமையை பெற்றவர் சிவபெருமான் மட்டும்தான். ஏன்னா அவர் தான் உருவாக்குனார். அதற்கான பரிகாரத்தையும் அவரே சொல்லியிருக்கார். அதனால இந்த கோவிலுக்கெல்லாம் இந்த மந்திரத்தை எல்லாம் உங்கள் ராசிக்குரிய, உங்கள் நட்சத்திரத்துக்குரிய, லக்னத்துக்குரிய தெய்வத்தை எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் வணங்குங்க. முன்னாடி நான் சொன்னது மாதிரி எப்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிதானத்தை கடைபிடிக்கணும், எது உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் அதெல்லாம் சொல்லியிருக்கோம், அதையெல்லாம் கடைபிடிங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்க போகிறோம். அடுத்த வீடியோவில் எதுக்கு நம்ம வாழ்க்கையில் கர்மா செயல்படுது, இந்த கர்மா யாரால நமக்கு வருது, மிக முக்கியமானது 3 விதமாக வருது இந்த கர்மா. அந்த 3 பேர் யார் யார், அந்த கர்மாவுக்கான பரிகாரங்கள் என்ன, கொடும் பாவங்களுக்கான பரிகாரங்கள் என்ன, அதை பற்றிலாம் அடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக பேச போகிறோம். இது மிகப்பெரிய சப்ஜெக்ட். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய, உங்கள் கர்ம வினையை தீர்க்கக்கூடிய, கர்ம வினையை யோகமாக மாற்றக்கூடிய அத்தனை அம்சங்களும் அடுத்த வீடியோவில் இருக்குது. கண்டிப்பாக அடுத்த வீடியோவும் பார்க்கறதுக்கு காத்துருங்க. விரைவில் உங்களுக்காக. நன்றி, வணக்கம்.